அண்மை செய்தி. தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஏப்ரல் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை காலமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வரும் நிலையில் தற்போது ஏப்ரல் 2ஆம் தேதி குறிப்பிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 2 தினங்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்ற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஏப்ரல் 2ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இது ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஏப்ரல் 2ஆம் தேதி தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் ஒரு குளிர்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேபோல ஏப்ரல் 3ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, நீலகிரியில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஏப்ரல் 2ஆம் தேதி தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சில இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வரக்கூடிய சூழலில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தின் அநேக இடங்களில் வெப்பநிலை படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.